ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஆஹ் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்னும் பண்டிகைக்கு 2-3 தினங்களே இருக்கின்றன. ஆனால் பல்வேறு சேவைகள்னால கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சரி, இன்றைய வகுப்பு ஸ்ரீமத் பாகவதத்துல 2ஆம் ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம், அதனுடைய தொடர்ச்சி 44வது பதம். தஸ்மாயிதம் பாகவதம் புராணம் தசலக்ஷணம் புரோக்தம் பகவதா பிராக பிரீடக புத்திராய பூதகிருத். அதன் பிறகு முழுமுதற் கடவுளால் விவரிக்கப்பட்டதும் 10 சிறப்பு இயல்புகளை கொண்டதும் வேத அனுபந்தமுமான ஸ்ரீமத் பாகவதம் தந்தையான பிரம்மா அவரது மகன் நாரதருக்கு திருப்தியுடன் கூறினார். சரி, அப்ப இந்த ஸ்லோகம் பாகவத்துடைய சிறப்பு. தஸ்மாத் இதம் பாகவதம், இந்த பாகவதம் புராணம் தசலட்சணம். இந்த பாகவதத்துல 10 சிறப்பு இயல்புகள். அது என்னென்னது 10 சிறப்பு இயல்புகள்? அது அடுத்த அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமே அதுதான். எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடையாக அமைகின்றது. அடுத்த அத்தியாயம் எல்லா கேள்விகளுக்கும் ஸ்ரீமத் பாகவதமே தகுந்த விடையாக அமைகிறது. அப்போ கலியுக மக்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கும், என்னென்ன சந்தேகங்கள் இருக்கும், என்னென்ன குழப்பம் இருக்கும், அந்த எல்லா குழப்பத்துக்கும் கேள்விகளுக்கும் சந்தேகத்துக்கும் பாகவதம் தகுந்த பதில் அளிக்கும். ரைட்? வியாச மகரிஷி 4 வேதங்களை தொகுத்தார், 18 புராணங்களுக்கு விளக்க உரை அருளினார். அதுக்கப்புறம் உபநிஷத்துக்கள் 108 உபநிஷத்துக்களை கொடுத்தார். இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் அவரு திருப்தி அடையல, அவருக்கு அதிருப்தியாக இருந்தது. அப்ப அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆன்மீக குருவான் நாரதருடைய அருளால வியாச மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தார். இப்போ கலியுக மக்களுக்கு நாளுக்கு நாள் இந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் செயற்கையான விஞ்ஞான முன்னேற்றத்தை விரும்புவதாலும் நவீன நாகரிக அறிவியலுடைய வளர்ச்சி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அறிவை கொண்டு பௌதிக கல்வி, பௌதிக அறிவு, விஞ்ஞான முன்னேற்றம், அப்புறம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது, அதாவது செயற்கையான முறையில் ஆராய்ந்து அறிந்து கொள்வது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு அறிவை, இந்த ஜட அறிவு, இந்த பௌதிக அறிவை வச்சுக்கிட்டு அதனால கர்வம் கொண்டு இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா, இதெல்லாம் கற்பனையா, ராமாயணம் மகாபாரதம் கற்பனையானது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் எப்படி இந்த உலகம் சிருஷ்டிச்சாங்க, இதுக்கெல்லாம் பதில் செயற்கையான முறையில தேட ஆரம்பிக்கும். இந்த ஜட கண்களால பார்க்கணும், இந்த ஜட புலன்களால உணரணும். கடவுள் இருக்காரா இல்லையா இல்லைங்கிற கேள்வி இப்ப அவசியம். ஏன்னா இப்ப மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததான் இந்த மாதிரி கேள்வி இருக்கு. பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றத்தை நம்பி வாழ்றதுனால இந்த கல்வி திட்டம் இல்லாம போனதுனால இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, கற்பனை, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இந்த எஜுகேஷன், இந்த கல்வி திட்டம் பாடத்திட்டம் இல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள். இவ்வளவு சந்தேகத்துக்கும் கேள்விக்கும் குழப்பத்துக்கான காரணம் என்ன? இந்த பாடத்திட்டம் இல்லை. இன்னைக்குள்ள ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி பாடத்திட்டம் இல்லை. அதனால ஆசிரியர்களுக்கே இதை பத்தி நம்பிக்கை இல்லை. ஸ்ரீல பிரபுபாதர் நீங்க அந்த தன்னை அறிவு விஞ்ஞான புஸ்தகத்துல பார்த்துருக்கீங்க. பிரபுபாதர் ரஷ்யால சென்றிருந்த பொழுது கொட்டோஸ்கிங்கிற ப்ரொஃபஸரை மீட் பண்ற. பிரபுபாதர் நிறைய விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், அப்புறம் தத்துவவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி பல பேர் கூட சந்திப்பு நடத்தியிருக்காரு. அந்த கான்வர்சேஷன், உரையாடல்கள்லாம் அவருடைய பதிவுல இருக்கு.
பிரபுபாதருடைய சீடர்கள்லாம் அதை பதிச்சு வச்சிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. புத்தகத்துல இருக்கு, ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. பிரபுபாதருடைய சீடர்கள் நமக்கு கிடைச்சது நாம செஞ்ச பெரும் பாக்கியம். பிரபுபாதருடைய ஓரொரு அசைவும் வந்து அவங்க குறிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா பிரபுபாதர் அவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கறத அவங்களால உணர முடிஞ்சுது. பிரபுபாதர் இந்தியத்துக்கான ஆச்சாரியன், பிரபுபாதர் நம்ம வாழ்க்கையில கிடைச்சது பெரிய பாக்கியம்ங்கிறது அவங்களால உணர முடிஞ்சது. அதனால பிரபுபாதர் ஓரொரு அசைவையும் அவங்க குறிச்சு வச்சிருந்தாங்க. பிரபுபாடைய அவருக்கு அவருடைய ஒரு வார்த்தை எவ்வளவு உன்னதமானது, தெய்வீகமானது, எவ்வளவு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. அவர் வந்து எப்படி ஒரு ஆச்சாரியனா, இறை தூதரா இருந்து நம்மளை வழி நடத்துறாங்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சது பிரபுபாடைய அருளால. சோ ப்ரொஃபசர் பொதோஸ்கிட்ட பிரபுபாத் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, என்ன வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடும். பிரபுபாத் சொல்றாரு, நீங்க பெரிய ப்ரொஃபஸரா இருக்கீங்க, பேராசிரியரா இருக்கீங்க, ஆனா நீங்க நினைக்கிறீங்க இந்த வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு மறுபிறவை பற்றி தெரியல, உங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியல, நீங்க இந்த சரீரம் உள்ள ஆத்மா, நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உங்க மாணவர்களுக்கு வந்து சரியான பாடத்தை கொடுக்க முடியும்? நீங்க எப்படி உங்க மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நவீன காலத்துல சிக்கல். நவீன கல்வியோட சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு இந்த பேரளவான பௌதீக நாகரிகத்தினால, பௌதீக கல்வினால ஒருத்தர் வந்து மேலும் மேலும் வீண் கர்வத்துக்கும் அகந்தைக்கும் தான் ஆளாகிறாங்களே தவிர, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன, கடவுளுடைய படைப்பினுடைய ரகசியம் என்ன, இறைவனை எவ்வாறு உணர்வது, இந்த விஞ்ஞானம் வந்து ஏறக்குறைய இன்னைக்கு யாருமே இங்க சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியருடைய புத்தகம் வாசிக்கும் போது, பக்தர் சங்கத்துல வரும்போதுதான் இவ்வளவு விஷயங்கள் தெரிய வருது. அதனாலதான் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறது இன்றியமையாதது, அத்தியாவசியம். கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறது, பயிற்சி பண்றது இன்றியமையாதது, அத்தியாவசியம். சரி, அப்போ வியாச மகரிஷி கலியுக மக்களுடைய இந்த ஒரு துர்பாக்கியம், கலியுக மக்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, மந்த புத்திக்காரங்க. அதனால இவங்களுக்கு நேரடியா பக்தி தொண்டை பத்தி சொல்லணும், நேரடியா இவங்களை பக்தியில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கறதுதான் கிருஷ்ணாட்டிருந்து ஆரம்பிச்சு. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர் இவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தி தொண்டை வந்து நேரடியா கொடுங்க. ஏன்னா கலியுக மக்களுக்கு இது இது வந்து இது நேரடியா கொடுக்கறதுனால இது ஒரு சாதாரண முறைன்னு நினைச்சிடக்கூடாது. இது உன்னதமானது. இந்த உன்னதமானதை வந்து ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப பிராயத்தம் எல்லாம் பட வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிராயத்தப்பட்டெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம். வெறுமனே பாகவதத்தை படிக்கிறதுனாலேயே ஒருத்தர் படைப்பினுடைய ரகசியம், கிருஷ்ணருடைய மகிமைகள், அவருடைய குணாதிசயங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம். அதனால இங்க வியாச மகரிஷி இங்க ரொம்ப அழகான வர்ணனை வந்து பிரபுபாத் பொருளுரையில கொடுத்திருக்காரு. என்னது, பிரம்மா வந்து கிருஷ்ணா வந்து பிரம்மாவுக்கு 4 ஸ்லோகத்துல அனைத்து விஷயங்களையும் வெளிப்படுத்தினார். 4 ஸ்லோகத்துல கிருஷ்ணா பிரம்மாவுக்கு வெளிப்படுத்தினார். இதை பிரம்மா வந்து நாரதருக்கு உபதேசித்து அதை மேலும் விவரிக்க சொன்னார். அதே 4 ஸ்லோகத்தை பெற்றுக்கொண்ட நாரதர் அதை விரிவாக வியாச மகரிஷி சொல்றார். அந்த வியாச மகரிஷி அதை வந்து 18,000 ஸ்லோகமாக நமக்கு கொடுத்திருக்காரு. 4 ஸ்லோகம், இந்த 4 ஸ்லோகத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா 18,000 ஸ்லோகம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 18,000 ஸ்லோகம். அதுக்கப்புறம் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த 18,000 ஸ்லோகத்துக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. பாருங்க, நாம வந்து பாகவதத்தை எளிமையா புரிந்து கொள்றதுக்கான வழிமுறை என்ன? ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் எளிமையா புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஜட கல்வி, பௌதிக அறிவு, உயர்ந்த குல பிறப்பு, சமஸ்கிருத ஞானம் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, வீண் கர்வம் அகந்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நாம் பகவானுடைய சேவகனுடைய சேவகனா இருந்ததை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட். நேற்றா தான் பேசிட்டு பிரணிப்பாதேன பரிப்பிரஷ்னேன சேவை. பிரம்மாவுடைய தூய பக்தி தொண்டுல கிருஷ்ண திருப்தி அடைந்து அவருக்கு
4 ஸ்லோகத்தை உபதேசிக்கிறார். நாரதருடைய தன்னடக்கம், நாரதருடைய நன்னடத்தை, நாரதருடைய நன்னடத்தை, அவருடைய புலநடக்கம், அவருடைய பணிவு, அவருடைய அந்த குருவுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய இந்த குணங்களை கண்டு நாரதனுக்கு வந்து பிரம்மா பகவானை பற்றி ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. அவர் தான் குருவாவும் இருக்காரு, அவர் தான் தந்தையாவும் இருக்காரு. அதனால நாரதர் அவர் பிரம்மாவுடைய குழந்தைகளிலே மிக சிறந்த குழந்தை, விசேஷமான கருணை பெற்ற குழந்தை. ஏன்னா அவர் தூய பக்தி தொண்டை நேரடியா எடுத்துட்டார். தூய பக்தி தொண்டை நேரடியா எடுத்துட்டார். சோ நாரதர் என்ன பண்றாரு, அதை போய் வியாச மகரிஷிக்கு 18,000 ஸ்லோகமா கொடுத்திருக்காரு. விவரிச்சு சொல்லிடு. நாரதர் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதை வந்து 18,000 ஸ்லோகமா வியாச மகரிஷி கொடுத்திருக்காரு. இந்த வியாச மகரிஷி கொடுத்த 18,000 ஸ்லோகத்துக்கு ரூப கோஸ்வாமி, அப்புறம் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பழதேவ் வித்யாபூஷணர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், இவங்க எல்லாம் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. கமெண்ட்ரி, விளக்க உரை, பொருளுரை. அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் இதே சம்பிரதாயத்துல பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியர், அவரு தன்னுடைய பொருளுரை, பிரபுபாடைய விளக்கு உரை மூலமா முந்தைய ஆச்சாரியர் எப்படி இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்கிறார். எந்த ஸ்லோகத்தை பிரம்மாவுக்கு பகவான் எந்த 4 ஸ்லோகத்தை பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்தாரோ அந்த 4 ஸ்லோகத்துடைய தாத்பரியம் விவரமாக நாரதருக்கு உபதேசிக்கப்பட்டது. நாரதரும் மேலும் விவரமாக வியாசருக்கு உபதேசித்தார். வியாசர் வந்து மேலும் விவரமாக அந்த 18,000 ஸ்லோகமாக எழுதுகிறார். அந்த 18,000 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், சோ இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் பிரபுபா சொன்னார்னா, ஓகே அப்போ கிருஷ்ணா வந்து பிரம்மாவுக்கு 4 ஸ்லோகம் கொடுத்தாரு, அது 4 போதுமானது. அதனால கிருஷ்ணா வந்து பிரம்மாவுக்கு 4 ஸ்லோகத்துல பாகவதத்தை கொடுத்துட்டாரு. அதனால நான் அந்த 4 ஸ்லோகத்தை படிச்சாலே பாகவதம் படிச்ச மாதிரி, 4 ஸ்லோகத்தை படிச்சாலே போதுமானது, மற்ற ஸ்லோகங்கள் தேவையல்ல என்று ஒருவர் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. பிரம்மாவுக்கு வந்து கிருஷ்ணா 4 ஸ்லோகத்துல சதுஸ்லோகியா ஸ்ரீமத் பாகவதம், சதுஸ்லோகியான ஸ்ரீமத் பாகவதம், அந்த 4 ஸ்லோகத்தை நான் புரிந்து கொண்டாலே போதுமானது. நான் இதற்காக 18,000 மீதி 17,996 ஸ்லோகம், இந்த 4 ஸ்லோகத்தையே படைப்பின் ரகசியத்தை பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்து விட்டார். அதனால நான் இந்த 4 ஸ்லோகம் படிச்சா போதும், மீதி 17,996 ஸ்லோகம் அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அந்த 4 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 17,996 ஸ்லோகங்கள் அத்தியாவசியம். இந்த 17,996 பிளஸ் 4, இந்த 18,000 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முந்தைய ஆச்சாரியரின் விளக்கம் அவசியம். முந்தைய ஆச்சாரியரின் மனோபாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிரபுபாதரின் பொருளுரை மிக மிக அவசியம். அதனாலதான் பிரபுபாதர் எந்த இடத்துலயுமே பாகவதம் ஸ்லோகம் மட்டும் தனியா கொடுக்கல. எந்த இடத்துலயுமே பிரபுபாதர் வந்து பாகவதம் ஸ்லோகத்தை மட்டும் தனியா புஸ்தகமா எழுதல. எந்த இடத்துலயுமே பாகவத்துடைய கதைகளை மட்டும் பிரபுபாதர் தனியா எழுதல. நாங்க வந்து சில நேரம் புத்தக விநியோகம் போகும்போது நிறைய பேர் வந்து கேட்போம், பாகவதம் கதை வடிவில் இருக்குங்களா, பாகவதம் கதை புஸ்தகம் மட்டும் இருக்கா? நோ. சோ பிரபுபாதர் என்ன பண்றாரு, ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு, ஒரு வார்த்தை ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு வார்த்தையும் கிருஷ்ணா வந்து அந்த இலக்கிய அவதாரமா இருக்காரு, சப்த பிரம்மமா இருக்காரு, சப்த பிரம்மம் கிரந்த வடிவுல இருக்காரு பகவான், இலக்கிய வடிவுல இருக்காரு. அதனால அந்த ஒரு வார்த்தையும் அவசியம், ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் பொருளை. இவ்வாறு தான் நாம் பாகவதம் படிக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஸ்ரீமத் பாகவத்தை முதல்ல எப்படி வாசிக்கணும், அப்புறம் எப்படி கற்றுக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தை முதல் எப்படி வாசிக்க வேண்டும், ஒரு வார்த்தை அந்த ஸ்லோகத்தை எடுத்து ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு, அப்புறம் பொருளுரை. அப்புறம் எப்படி கற்றுக்கொள்வது, பாகவத பரக்கிய பாகவதஸ்தான், புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்துக்கு சேவை செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதற்கு சேவை செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சமுதாயத்துல நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும்
எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? சேவை செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். பரீட்சித் மகாராஜா வந்து தன் ராஜ்யத்தை எல்லாம் துறந்து விட்டு சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட பாகவதம் கேட்டார். ஆனா பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியருடைய அருளால முந்தைய காலங்கள்ல பாகவதம் கேட்பதற்கு ஒருத்தர் வந்து தனி இடத்துல போய் ஆன்மீக குரு ஆச்சாரியனுடைய திருவடிகளை சரணடைஞ்சார். எங்க எனக்கு பாகவதம் சொல்லி தருவாங்க, பாகவதம் சொல்லி தரதுக்கு சரியான ஆச்சாரியர் யாரு அப்படின்னு தேடும். ஆனா இப்போ பிரபுபாதுடைய கருணையால நம்ம பாகவதத்துக்கு தேடவும் வேண்டாம், பாகவதம் கத்துக் கொடுக்குற ஆச்சாரியனும் தேட வேண்டாம். அவங்க நம்ம பக்கத்திலே இருக்காங்க. நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர்லயே இஸ்கான் டெம்பிள் இருக்கு. அந்த இஸ்கான் கோயில்ல பக்தர்கள் புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி செய்யும் பக்தர் பாகவதர். அப்போ பிரபுபாடைய விளக்கம் எழுதும் விளக்கு முறையோடு இருக்கக்கூடிய பிரபுபாதருடைய ஆச்சாரியருடைய விளக்கமோடு இருக்கக்கூடிய பாகவதத்தை படிப்பதால, அது பக்தர்கிட்ட கேட்கறதால இந்த 18,000 ஸ்லோகத்தையும் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்களே கிடையாது. ஏன்னா இங்க ரொம்ப அழகா சொல்றேன், பாகவதம் வந்து 4 ஸ்லோகமானாலும் சரி, 4000 கோடி ஸ்லோகமானாலும் சரி, ரொம்ப பொருள் எழுதுறேன். பாகவதத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப என்ன சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் ஓசை வடிவமாக இருப்பதால் அதை ஒரே சமயத்தில் 4 பதங்களில் விளக்கினாலும் அல்லது அதை ஒரே சமயத்தில் 4 கோடி பதங்களில் விளக்கினாலும் 2 வேறுபாடு இல்லாதாக இருக்கும். இதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆற்றல் ஆகும். 4 ஸ்லோகத்திலையும் புரிஞ்சுக்க முடியும், 4000 கோடி ஸ்லோகத்திலையும் புரிஞ்சுக்க முடியும். எஸ். சோ பிரம்மதேவரை போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மா பகவானுடைய அருளால 4 ஸ்லோகத்திலேயே புரிஞ்சுக்க முடியுது. நம்மை போல உள்ளவங்க கட்டுண்ட நிலையில பந்தப்பட்ட நிலையில இருக்கிற ஆத்மா வீந்த ஆத்மா நாம பாகவதம் புரிஞ்சுக்கணும். நமக்கு 18,000 ஸ்லோகம் பிளஸ் ஆச்சாரியருடைய விளக்கம் பிளஸ் அவருடைய பொருளுரை, அவருடைய பர்பட் பிளஸ் வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அனுபவம். சோ இப்படிதான் நம்ம பாகவதத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் பாகவதத்தை புரிஞ்சுக்கணும். அதனால நான் வந்து பாகவதம் படிச்சுட்டேன் அப்படின்னு வீண் கருவம் கொள்ளவே கூடாது. இதுக்கு இந்த பாகவதம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாகவதன் ஆயிட்டேன்னு சொல்லி வீண் கருவம் கொண்டவருக்கான அடையாளம் யாரு, உதாரணம் யாரு? நான் பாகவதம் படிச்சுட்டேன், அவர் பெரிய பாகவதன் அப்படின்னு வீண் கருவம் கொண்டவர் யாரு? ரோமகிருஷ்ண சுந்தா. எஸ். நம்ம வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி பலராமருடைய அவதார தினத்தை கொண்டாடும், பலராமருடைய அப்பியரன்ஸ் டே. சோ ரோமகிருஷ்ண சூதா, ரோமகிருஷ்ண சூதா அவர் வந்து வியாசருடைய சீடர். வியாசருடைய சீடர் அவர், வெறும் பண்டிதன். வியாசத்திலிருந்தே பாகவதம் கேட்டவர், வியாசத்திலிருந்தே பாகவதம் கேட்டவர். என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? ரோமகிருஷ்ண சூதா வந்து வெறும் பண்டிதர், வியாசருடைய சீடர், வியாசத்திலிருந்தே நிறைய பாகவதம் கேட்டவர். ஆனா அவர்கிட்ட பணிவு இல்ல, ஃபால்ஸ் பிரைட், பொய் கர்வம். பாருங்க, நம்ம தொடர்ந்து பலராமனுடைய லீலையில அவர் நமக்கு திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கிற பாடம் பாருங்க. பலராமனுடைய லீலையில நாம் திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னது? இந்த பொய் கர்வம் கூடாது. பொய் கர்வம், ஃபால்ஸ் பிரைட், இது இருந்ததுன்னா இருக்கிற பக்தி போயிடும், பகவானுக்கு பிரியமானவங்களே ஆக முடியாது. மாறாக பகவானால திருத்தப்பட வேண்டியவர்களாகும். ரோமகிருஷ்ண சூதா, ரோமகிருஷ்ண சூதா வியாசருடைய சீடர். அவர் பாகவதம் படிச்சிருக்காரு, வியாசத்திலிருந்து பாகவதம் கேட்டிருக்காரு. சுகதே கோஸ்வாமி, சுகதே கோஸ்வாமி வியாசருடைய சீடர். சுகதே கோஸ்வாமியும் வியாசருடைய சீடர், வியாசருடைய புதல்வர். ரோமகிருஷ்ண சூதாவும் வியாசருடைய சீடர். ஆனா என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும்? சுகதே கோஸ்வாமி ரொம்ப பணிவா பாகவதம் கேட்டாரு. சுகதே கோஸ்வாமி ரொம்ப பணிவா பாகவதம் கேட்டாரு.
அவர் சொல்றாரு, நான் சீடப்பரம்புல இருந்து கேட்டதை பத்தி சொல்றேன். பரீட்சித் மகாராஜா கிட்ட பாகவதம் பேசும்போது சுகதேவ் கோசாமி சொல்றாரு, நான் முந்தைய ஆச்சாரியர் சொன்னதை பத்தி சொல்ல போறேன், சீடப்பரம்புல இருந்து கேட்டதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றேன். ஆனா ரோமவர்ஷ்ண சூதா அவரு நைமிஷாரண்யத்துல சௌனகாதி முனிவர்கள் தலைமையில ரோமவர்ஷ்ண சூதரை உட்கார வச்சிருக்காங்க பாவம். அந்த யஜ்ஞ ஆச்சாரியனார் அவங்க இந்த ரோமவர்ஷ்ண சூதாவை யாகசாலையில உட்கார வச்சு அவங்க யஜ்ஞாச்சாரியர் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வியாசாசன் அமர வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து கேட்கிறாரு. ரோமவர்ஷ்ண சூதா வந்து எல்லா முனிவர்கள் மத்தியிலையும் பாவம் பேசுறாரு. அந்த நேரத்துல பலராமர் தன் யாத்திரையில விஜயம் பண்றார், தீர்த்த யாத்திரா. பலராமர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த குருக்ஷேத்திரத்தில் நமக்கு யுத்தம் அவருக்கு இஷ்டம் இல்லை, உடன்பாடு இல்லை. குரு வம்சத்தினர்கள் வந்து பிரிந்து சண்டை போறது பலராமருக்கு உடன்பாடு. அதனால பலராமர் வந்து நான் யார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் தீர்த்த யாத்திரை போயிடுறேன். நான் வந்து பாண்டவர்களுக்கு வந்து பக்கம் பேசுறதா இல்ல கௌரவர் பக்கம் பேசுறதா, இவங்க வீண் அகந்தை கொண்டு ஆணவம் கொண்டு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, பலராமர் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பொய் அகங்காரம். பாருங்க, திரும்ப ஒரு பொய் அகங்காரம். அப்ப பாருங்க, இந்த பொய் அகங்காரமும் பொய் கர்வமும் இருந்ததுன்னா கிருஷ்ணா வந்து நம்ம மேல அதிருப்தி அடைவார். திருப்தி அடைய மாட்டார், அதிருப்தி அடைவார். சோ பலராமருக்கு அதிருப்தி ஆயிடுச்சு. சே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, சண்டை போடணுங்கிறாங்க, எழுதிய பண்ணிட்டு போங்க அப்படின்னு பலராமர் விட்டுட்டு போயிட்டாரு. பலராமர் விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அடுத்த கேள்வி ஒரு, கிருஷ்ணர் ஏன் விட்டுட்டு போல? பலராமர் விட்டுட்டு போயிட்டாரு. சோ பலராம இந்த மகாபாரத யுத்தம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மகாபாரத யுத்தம் நடக்க போகுது. கிருஷ்ணா வந்து சமாதானம் பேச போனாரு, சமாதானத்துக்கு ஒத்து வரல, உடன்பாடுக்கு ஒத்து வரல. பலராமரும் சமாதானம் பண்ண பாக்குறாரு, ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. பலராமர் என்ன பண்ணாரு, நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு அவர் தீர்த்த யாத்திரை. ஏன் கிருஷ்ணா அந்த மாதிரி விட்டுட்டு போல? பதில் தெரிஞ்சவன் கை தூக்கு. ஏன் கிருஷ்ணா விட்டுட்டு போல? எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாண்டவர்கள் வந்து முழுவதுமே வந்து பகவான சரணடைஞ்சிருந்தாங்க. அவங்க சொல்றது, ஏன்னா இந்த யுத்தம்ங்கிறது தீர்மானம் பண்ணது பகவான். அதனால அவர் வந்து அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு போகல பிரபு. ஏன்னா இந்த யுத்தம்ங்கிறத தீர்மானம் பண்ணது அவர் தானே பிரபு. அதனாலதானே பகவத்கீதையில சொல்றாரு, எனக்காக யுத்தம் பண்ணு, நான் சொல்றத கேளு அப்படின்னு தானே அவர் சரி, சொல்றாரு. எது அப்படின்னா கிருஷ்ணருடைய விருப்பப்படிதான் மகாபாரத யுத்தம் நடந்ததுங்கிறீங்களா? ஆமா, அவர்தான். ஏன்னா அவர் தானே சொல்றாரு, அதாவது 4வது அத்தியாயத்துல சொல்றாருல, சில இதுல வந்து, இதாவது இந்த பகவத்கீதைங்கிறது இங்க உனக்கு உபதேசம் பண்ணப்பட்டது கிடையாது, முன்னாடி மன்னர்களுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. ஆனா காலப்போக்குல இது மறைஞ்சு போனதுனால திரும்ப வந்து இத வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தானே பிரபு அங்க சொல்றாங்க. அதனால இது வந்து பகவான் டிசைட் பண்ண ஒண்ணுதானே பிரபு. சரி, ஓகே. ஏன்னா அதர்மங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பண்றாரு. சரி, ஓகே. அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தப்பா ரைட்டான்னு தெரியல பிரபு. நீங்க சரி, வேற ஏதாவது காரணம் இருக்குங்களா? கிருஷ்ணா வந்து இந்த காரணத்துக்காக பண்ணாரு, அவர் விரும்பினால இந்த யுத்தம் நடந்தது, வேற ஏதாவது காரணம் இருக்கா? பிரபு பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து இது பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம அழகழகான காரணங்களை பார்க்கலாம். சோ கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றியதே வந்து, ஹரே கிருஷ்ணா, விஜய பிரபு வைஷ்ணவ அபராதம் பிரபு. வைஷ்ணவ அபராதம். சரி, வைஷ்ணவ அபராதம் செஞ்சா கிருஷ்ணர் கை விட்டுருவாரு, கிருஷ்ணா காப்பாற்ற மாட்டாரு. ரைட், ஓகே. சோ இந்த மாதிரி ரொம்ப அழகழகான காரணங்கள்லாம் பார்க்கலாம். கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றியதே வந்து நிறைய காரணம் இருக்கு, நிறைய ஏன்னா முதல்ல கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றின இன்னும் 2 நாள்ல ஜென்மாஷ்டமி வரப்போம். கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றியதே அவருடைய காரணமற்ற கருணை தான். ஃபர்ஸ்ட் காரணமற்ற கருணை. அப்படி அவர் இந்த பூமியில தோன்றும் போது தன்னுடைய நித்தியமான சேவகர்கள் இங்க அழைச்சு வந்து அவங்க மூலமா நமக்கு நிறைய விஷயத்தை கத்துக் கொடுக்குறாரு. பாண்டவர்கள் இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க மூலமா பாண்டவர்கள் கௌரவர்கள் எந்த மாதிரி குணம் இருக்கக்கூடாது, எந்த மாதிரி குணம் அழிவுக்கு வழிவகுக்கும்,
எந்த மாதிரி குணம் வந்து கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமானதா இருக்கும், தெய்வம் மற்றும் அசுர குணங்களை பற்றி காண்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து தன் பக்தனுக்கு எவ்வளவு பிரியமானவர், பக்த வத்சலர் அப்படிங்கிறது காமிக்கிறார். தன் பக்தன் எனக்கு வீண் போக மாட்டான்னு நிரூபிக்கிறார். இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லிட்டே போலாம். பல காரணங்கள், பல்வேறு காரணங்கள். பக்தருடன் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, பக்தி தொண்டுனா என்னன்னு காமிச்சு கொடுக்குறாரு, சரணாகதினா என்னன்னு காமிச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு சூழ்நிலையும் பக்தர்கள் வந்து மனம் தளர மாட்டாங்க, கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருப்பாங்க அப்படின்னு பாண்டவர்கள் மூலமா நிறைய விஷயம் காமிச்சு. ஏன்னா அப்கோர்ஸ் பூமியோட பாரத்தை குறைக்கணும், தேவையில்லாத அசுரர்களை வந்து தண்டிக்கணும், பக்தர்களை காக்கணும், மாதிரி பல்வேறு காரணங்களால இந்த மகாபாரத யுத்தம் தவிர்க்க முடியாத ஒண்ணு. சோ பலராமர் தீர்த்த யாத்திரை போயிருந்தாங்க. அப்போ அவரு நைமிஷாரண்யம் வந்து நைமிஷாரண்யத்துல வந்த பொழுது இந்த ரோமோஷ்ண சூதா வியாசாசன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வியாசாசன்ல உட்கார்ந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறவரு அந்த நேரத்துல எழுந்து யாருக்கும் நமஸ்கரிக்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து ஜென்ரலா பொதுவான உள்ள ஒரு விதிமுறை. ஜென்ரலா வியாசாசத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா வியாசுடைய பிரதிநிதியா பேசிட்டு இருக்காரு, அவர் யாருக்கும் எழுந்து நமஸ்கரிக்க வேண்டிய அவசியம். ஆனா இந்த ஒரு விதிமுறை பலராமருக்கு பொருந்தாது. ஏன்னா பலராமர் வந்து குழுமுதற் கடவுள். பலராமர் குழுமுதற் கடவுள். சோ பலராமர் நைமிஷாரண்யத்துக்குள்ள வந்த பொழுது அங்க இருக்கிற மகா ரிஷிகள்லாம், சவுனகாதி ரிஷிகள்லாம் எழுந்து பலராமரை வந்து புன்முறுவலோடு வரவேற்று அவருக்கு நமஸ்காரம் செய்து அவரை வழிபடுறாங்க. ஆனா இந்த ரோமவர்ஷ்ண சூதா வியாசாசனம் உட்கார்ந்துட்டு இருக்க, நான் எந்திரிக்கணும், நானே வியாசாசனம் உட்கார்ந்துருக்கேன், நானே ஆச்சாரியன், நான் வந்து இந்த யஜ்ஞாச்சாரியன், நான் வந்து இங்க ஆச்சாரியனா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் வியாசருடைய பிரதிநிதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் வியாசருடைய சீடன், நான் வந்து பாகவதம் பேசிட்டு இருக்கேன், நான் ஏன் போய் எழுந்திரிக்கணும்? இந்த பொய் கர்வம் வந்து பலராமர் பார்த்தாரு ரோமவர்ஷ்ண சூதாட்ட. ஓ, இந்த ரோமவர்ஷ்ண சூதாவுக்கு இந்த தேவையில்லாத கர்வம் எதுக்கு? ரோமவர்ஷ்ண சூதாவுக்கு இந்த தேவையில்லாத கர்வம். அப்புறம் பலராமர் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய பிறப்பையும் வந்து பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ஆக்சுவலி உண்மையில ஒருத்தருடைய பிறப்பை காண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்றாருன்னா அவருடைய பிறப்பை நம்ம பார்க்க கூடாது. அது வந்து அவ்வளவு உன்னதமான செயல் அல்ல. அது ஒரு வகையில் அது அபராதம் கூட. வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. ஒரு வைஷ்ணவர் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த மொழியை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்க கூடாது. இவரு வந்து ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் அப்படிலாம் பார்த்தா வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. அச்சே ஷீலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. பகவானுடைய விக்கிரகத்தை வந்து கல்லுன்னு நினைக்கிறவங்க, பகவானுடைய விக்கிரகத்தை அச்ச அவதாரத்தை கல்லுன்னு நினைக்கிறவங்க, ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைக்கிறவங்க, வைணவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நினைக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க. ஆனா பலராமர் வந்து இங்க ரோமஹர்ஷனுடைய பிறப்பை வந்து சிந்திக்க வேண்டியிருந்தது. ஓ, இந்த ரோமஹர்ஷனுக்கு வந்து நான் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவங்கிற கர்வம் இருக்கு. ஆனா இந்த கர்வத்துக்கு வந்து பொருத்தமானவன் அல்ல. ஏன்னா ரோமஹர்ஷனுடைய மேரேஜ், அவங்களுடைய பிறப்பு எப்படின்னா அவங்க தாய் தந்தையர் கலப்பு திருமணம். 2 பேருமே பிராமண குலத்தை சார்ந்தவங்க இல்ல. 2 பேருமே ரோமஹர்ஷனுடைய தந்தை தாய் 2 பேருமே பிராமண குலத்தை சார்ந்தவங்க இல்ல. அதனால பலராமர் இந்த ரோமஹர்ஷனுக்கு வீண் கர்வம். சோ இவர் வந்து தன்னை பிராமணனா அடையாளப்படுத்திக்கிட்டு, ஓ நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் வியாசருடைய சீடன், நான் வியாசத்துக்கு நேரடியா வந்து வேத அறிவை பெற்றிருக்கேன் அப்படின்னு வீண் கர்வம் கொள்ற. அப்படின்னு ரோமஹர்ஷனுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிற பாடம் வந்து எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கு. ரோமஹர்ஷன் மூலமா கற்றுக்கொள்ள இந்த ஒரு ரோமஹர்ஷன் கொடுக்கிற தண்டனை வந்து என்னதுன்னா எல்லாருக்கும் பெரும் பாடமா இருக்கு. பலராமர் என்ன பண்ணாரு? ஒரு தர்பப்புல் எடுத்து ரோமஹர்ஷன் மேல போட்டார். அவ்வளவுதான். இந்த அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பலராம போயிட்டு அன்னைக்கு வல்லவனுக்கு புல்லு ஆயுதங்கிறது பலராமருக்கு தான் போதும். அந்த தர்பப்புல் எடுத்து ரோமஹர்ஷன் மேல போட்டாரு. ரோமஹர்ஷன் இறந்து போயிட்டாரு. அவ்வளவுதான்.
சோ இதனால அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் செய்வதறியாம நிக்கிறாங்க. இந்த யாகசாலையில கலியுக மக்களுடைய நன்மைக்காக கலியுகம் தொடங்க போகுது. கலியுகம் தொடங்க போகுது. கலியுக மக்களுடைய நன்மைக்காக நாங்க யாகம் செய்யறோம். அந்த யாகசாலையில ஒரு பிராமணனை உட்கார வச்சிருக்கோம். அவரை வந்து பலராமர் கொண்டுட்டு என்ன பண்றது? பலராமர் முழுமுதற் கடவுளாச்சே. சோ பலராமர் என்ன பண்ணாரு? அவர் வந்து முழுமுதற் கடவுள். அவர் மனித ரூபத்துல வந்திருக்கிறதுனால அவர் அந்த முனிவர்கிட்ட கேட்கிறாங்க, முனிவர்களே, இந்த ரோமஹர்ஷ சூதனுக்கு நான் தக்க பாடம் புகட்டிட்டேன். அவனுடைய தலையை கொய்து அவன் உயிரை எடுக்கிறது தான், அவன் அந்த அந்த உடல்ல இருந்து விடுவிக்கிறது தான் அவனுக்கு தக்க தண்டனை. இந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க, பலராமா, நீங்க முழுமுதற் கடவுள். இந்த ஜட உலக சட்டத்திட்டத்துக்கெல்லாம் நீங்க அப்பாற்பட்டவர். நீங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். நீங்க வந்து எல்லோராலும் தேவர்களால் ஆராதிக்கப்படுபவர். 33 கோடி தேவி தேவர்களும் உங்க புகழ் பாடுறாங்க. அனைத்து வேத மந்திரமும் உங்க புகழ் பாடுறாங்க. நீங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு வேறானவர் இல்ல. ஆனாலும் நீங்க இப்ப மனித ரூபத்துல வந்திருக்கனால இதுக்கு நீங்க பிராய்ச்சித்தம் பண்ணணும். நீங்க வந்து ஒரு பிராமணனை கொண்டுட்டீங்க. பலராமர், ஓகே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த முனிவருக்கு தெரியும் பலராமர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஓகே பலராமா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த யாகசாலையில பல்வலன் ஒரு அரக்கம் வருவான். அந்த பல்வலங்கிற அரக்கம் வந்து யாகத்தை தடைப்படுத்துறதுக்காக மேல இருந்து மல மூத்திரம் எல்லாம் போடுவான். நீங்க அந்த பல்வலனுக்கு முக்தி கொடுக்கணும். அவனை தண்டிக்கணும். நீங்க எப்படி ரோமஹர்ஷனை தண்டிச்சு அந்த உடல்ல இருந்து அவனை விடுவிச்சீங்களோ அது மாதிரி பல்வலனை விடுவிக்கணும். சரி, ஓகே, நான் ஒண்ணு பண்றேன். இந்த ரோமஹர்ஷன் நான் திரும்பி உயிர் கொடுக்கட்டுமா? ஏன்னா பலராமர் முழுமுதற் கடவுள். அவர் நினைச்சா சாதிக்க நடக்காத என்ன இருக்கு? ஓகே முனிவர்களே, நான் வந்து இந்த ரோமஹர்ஷனை தண்டிச்சது சரிதான். முனிவர்கள் ஒத்துக்கிறாங்க, ஆமா நீங்க ரோமஹர்ஷனை தண்டிச்சது சரிதான். ஒரு வீண் கர்வம், இந்த வீண் கர்வம் தற்பெருமை இருக்கக்கூடாது. இது தவறுதான், கரெக்டு. பட் ஆனா நீங்க அவரை கொண்டுட்டீங்க. கொன்னதாவே இருக்கு. கொன்னதாக இருக்கு. அவர் திரும்ப கொண்டு வர வேண்டாம். உங்க கையால கொல்லப்பட்டதுனால அந்த ரோமஹர்ஷன சூதா கட்டாய முக்தி தான் அடைஞ்சிருப்பார். அவர் வந்து இந்த ஜட உலக முக்கோணத்திலிருந்து விடுபட்டு அவர் முக்தி அடைஞ்சிருப்பார். இப்ப எங்களுக்கு என்னன்னா, இப்ப எங்க யக்ஞாச்சாரியனா இங்க சூத கோசாமி அமர வைக்கணும். அந்த ரோமஹர்ஷன சூதாவுடைய பையன் சூத கோசாமி, அவரை நாங்க இங்க உட்கார வச்சுக்கிறோம். அதனால குழப்பம் இல்ல. நீங்க வந்து இந்த பல்வலனை முக்தி கொடுத்தா போதும். நீங்க பல்வலனை கொண்டா மட்டும் போதும். இந்த ரோமஹர்ஷனுக்கு நீங்க திரும்ப உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீங்க உங்களை புனிதப்படுத்திக் கொள்றதுக்காக நீங்க தீர்த்த யாத்திரை போகணும். ஆக்சுவலி பலராமர் பவித்ரம், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். அவரு தீர்த்த யாத்திரெல்லாம் போய் புனிதமாக வேண்டாம். நம்மளை போல பாவிகள் தான் தீர்த்த யாத்திரை போகணும். நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் புனிதமடைய முயற்சி பண்ணணும். பலராமர் போய் புனிதமடைய வேண்டிய அவசியம் இல்லை. பலராமர் தீர்த்த யாத்திரை போறான்னா அந்த இடம் புனிதமடையுதுன்னு அர்த்தம். பலராமருடைய தாமரை பாதம் படும்போது அந்த இடம் புனிதமடையுது. சோ இந்த முனிவர்கள்லாம் கேட்டுட்டதுனால பலராமர் ஒப்புக்கொள்றார். எஸ், ஓகே, ரெடி, நான் அதை பண்ண தயாரா இருக்கேன். இந்த பல்வலன் வரும்போது நான் உனக்கு தக்க பாடம் போடுறேன். பலராமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு யாகசாலையில. திடீர்னு பார்த்தா அப்படியே மேகமெல்லாம் இருள் சூழுது. யாகம் நடந்துட்டு இருக்கும்போது வானமெல்லாம் திரண்டு இருள் சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் கருப்புன்னு இருட்டு கருப்புன்னு இருட்டு. இந்த மாதிரி பயங்கர சத்தம் எல்லாம், பயங்கரமான சப்தம். அங்க மேல இருந்து இந்த பல்வலங்கிற ராட்சச வந்து பயங்கர மாயாவதி இறந்துருக்கு. மேல இருந்து யாகசாலையில பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுவோம். பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுறது, முனிவருடைய கழுத்து திருக்கி ரத்தத்தை குடிக்கிறது, இது மாதிரி கொடூரமான செயல்பாடு. அந்த யாகசாலையில மலமூத்திரம் கழிக்கிறது. பலராமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த பல்வலன் வந்தான். இந்த பல்வலன் வந்து வழக்கம் போல அந்த யாகசாலைய அசுத்தப்படுத்த முயற்சிக்கிறார். இந்த அசுரங்களுக்கு எப்பவுமே சுத்தமா இருக்கிறது பிடிக்காது. அப்புறம் பக்தி தொண்டு மாதிரி சிறந்த செயல்களை பண்ண பிடிக்காது. இந்த அசுரங்களுக்கு எப்பவுமே வந்து புலன்பம் தான் ரொம்ப பிடிக்கும். புலன்ப விஷயம், நானே அனுபவிக்கணும், நான் தான் கர்த்தாவா இருக்கணும், நான் தான் காரணமா இருக்கணும், என்ன வழிபடணும், இதுதான் அசுரிக் மென்டாலிட்டி, ஆசிரியின் பாவம். சோ பலராமர்
தன் ஏற்கலப்பையால் அந்த பல்லவனை பிடிச்சு கீழே எடுத்தார். ஒரு அட்டியாகும். தேவர்கள்லாம் ஆகாசிலிருந்து பலராமர்கள் பூக்களை மழையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ பலராம் கி ஜெய், ஓ பலராம் கி ஜெய், ஸ்ரீ பலராம் கி ஜெய். முனிவர்கள்லாம் வேத மந்திரம் துதித்து பாடுறாங்க பலராமுடைய புகழ், பலராமுடைய புகழ் பாடுறாங்க. சோ இப்படி ரொம்ப அழகான பாடம். இந்த நம்ம பார்க்கலாம், இந்த ஒட்டுமொத்த பலராம லீலையில, ஒட்டுமொத்த பலராம லீலை எங்கிருந்து ஆரம்பிச்சது? தேனுகாசுரன் இருந்து ஆரம்பிக்கும். தேனுகாசுரா, பிரலம்பாசுரா, அடுத்தது யார் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் தேனுகாசுரா, அப்புறம் பிரலம்பாசுரா, அப்புறம் திவிதா மனித குரங்கு, திவிதா வானரம், அதுக்கப்புறம் குரு வம்சத்துடைய பொய் கருவம், பொய்யவங்காரம், குரு வம்சத்துடைய பொய்யவங்காரம், அதுக்கப்புறம் இங்க ரோமஹர்ஷ சூதாவுடைய பொய் கருவம். பாருங்க, இந்த ஹோல் லீலாவிலையும் பலராமர் என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு? பொய் அலங்காரம் கூடாது, பொய் கர்வம் கூடாது. பொய் அலங்காரம் பொய் கர்வம் இருக்கும் பட்சத்துல கிருஷ்ணா நம்ம திருப்தி அடைய மாட்டார், அதிருப்தி அடைவார். சோ இந்த பொய் அலங்காரத்தையும் பொய் கர்வத்தையும் யார் அழிக்க முடியும்? ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதைகளை சரணடையாம நம்ம விடுபட முடியாது. அதான் தத்விதி பிரணிப்பாதை பரிபிரஷ்னை செய்ய. சோ எனக்கு கிருஷ்ணரை பற்றி ரகசியம் தெரியணுமா, எனக்கு பாகவதம் புரியணுமா, பாகவத்துடைய 4 ஸ்லோகம் புரியணுமா, பாகவத்துடைய 18,000 ஸ்லோகம் புரியணுமா, நான் என்ன பண்ணணும்? பிரணிப்பாதைன பரிபிரஷ்னை சேவை. பொய் அலங்காரத்தை தூக்கி போடணும். பொய் அலங்காரத்தையும் பொய் கர்வத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் கோபி பத கமலையோ தாச 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 தாசான் தாஸ், நான் கிருஷ்ணாவுடைய சேவகனுடைய 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 1000 முறை பெருக்கிங்கிறார் பிரபுபாத். 1000 டைம் மல்டிப்ளை பண்ண சொல்லி 1000 முறை பெருக்கி கிருஷ்ணாவுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். அப்பதான் இங்க நமக்கு இந்த ரகசியமெல்லாம் வெளிப்படுத்தப்படுது. பாகவதம் திறந்த புஸ்தகம் தான், பாகவதம் திறந்த புஸ்தகம், ஆனா எல்லாருக்கும் புரியாது. பகவத்கீதை திறந்த புஸ்தகம், எல்லாருக்கும் புரியாது. ராஜகுஹ்யம். சோ பகவத்கீதா பாகவதம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதம். இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஏததத்தமம். பக்தோசி, எந்த மாதிரி பக்தர்? கர்வமற்ற பக்தர், அகந்தையற்ற பக்தர், ஆணவமற்ற பக்தர். பக்தர்னாலே இது இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எளிமையா சொல்ல போனா, சிம்பிளா சொல்ல போனா, டிவோட்டி பக்தர்னு சொன்னாலே அவர் எளிமையா இருக்கணும், பணிவா இருக்கணும், வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. இந்த தெய்வீகமான குணத்துலதான் ஒரு பக்தரா இருக்கணும். இல்லாட்டி நாம் ஜன ரீதியா வெளிப்புற தோற்றத்துல பக்தரா இருக்கலாம். இலக்கு போட்டு, கட்டிமாலை போட்டு, இந்த மாதிரி சாப்ரான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இல்ல அவங்க கிரகஸ்தரா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த வீண் அகந்தை, ஆணவம், கர்வம், இந்த செருக்கு, இந்த பொய்யாங்காரில் இருக்கும் பட்சத்துல நம்ம ஜன ரீதியா நம்மளை பக்தர் புகழலாம். ஓ, இவங்க கிருஷ்ண பக்தர் அப்படின்னு அந்த புகழ்ச்சியில மயங்கலாம், இகழ்ச்சினால கோவப்படலாம், மானவமாங்களுக்கு உட்படலாம். இந்த மாதிரி பக்தர் அல்ல இங்க இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிறது. பக்தோசி சகாசேதி, உண்மையான பக்தர். டூப்ளிசிட்டி, டபுள் ஆக்டிங் பண்ணக்கூடிய பக்தர், டபுள் ஆக்டிங் இல்லையா? சினிமால சில டபுள் ஆக்டிங் பண்ணுவாங்க. டபுள் ஆக்டிங், ஒரு ஹீரோ வில்லனா இருப்பாரு, கெட்ட குணம் இருக்கும், ஒரு ஹீரோ நல்ல குணம் இருக்கும், 2 பேர் சண்டை. அந்த மாதிரிதான் நம்ம சில டபுள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங் இல்ல, ட்ரிபிள் ஆக்டிங், 6 ஆக்டிங் எல்லாம் பண்றோம். பல முகங்கள் இருக்கு, பல முகங்கள். பக்தர்கள் மத்தியில ஒரு முகம், பௌதிவாதிகள் மத்தியில ஒரு முகம், வீட்டுல ஒரு முகம், வெளியில ஒரு முகம். முருகருக்கு 6 முகம், சண்முகன் பேர். முருகப்பெருமானுக்கு சண்முகன் பேர், 6 முகம். அந்த மாதிரி நமக்கு பல முகங்கள் இருக்கக்கூடாது. நம்ம சின்சியரா இருக்கும். ஓகே கிருஷ்ணா, நான் இந்த குணங்கள் எல்லாம், இந்த குணங்களாலதான் என்னால உங்களை உணர முடியல. எனக்கு ஏன் பாகவதத்தை நான் ரியலைஸ் பண்ணணும், பாகவதம் படிக்கிறேன், பாகவதம் கேட்கிறேன், அந்த ரியலைசேஷன் வரணும். அந்த ரியலைசேஷன் எப்போ வரும்? இதெல்லாம் தூக்கி போட்டாதான் வரும். இந்த வீண், ஹரே கிருஷ்ணா, இந்த வீண் கர்வம் கொள்றது, வீண் அகந்தை ஆணவம் கொள்றதை தூக்கி போடும். இதை தூக்கி போட்டாதான், இதுல இருந்து வெளியில வந்தாதான்
கிருஷ்ணா வந்து நமக்கு ரிவீல் பண்ணுவார். கிருஷ்ணா வந்து தன்னை வெளிப்படுத்துவார். இதை தூக்கி போறது அவ்வளவு ஈஸி இல்ல, அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இந்த கர்வம், அகந்தை, ஆணவம், அல்லது செருக்கு, அல்லது ப்ரைடு. இஸ் அ ப்ரைட் ஆஃப் அவர் நேஷன். இஸ் ப்ரைடு, பெருமையா இருக்கு. என்ன பெருமை? நான் என்ன சாதிச்சிட்டேன்னு பெருமைப்படணும். பிரபுபாதர் இந்த உலகத்தையே மாத்திட்டு சிம்பிளா இருந்தார். பிரபுபாதர் வந்து இந்த உலகத்தையே கிருஷ்ண உணர்வுல மாத்திட்டு ரொம்ப எளிமையா இருந்தார். பிரபுபாதர் இஸ் அவர் ப்ரைட்னு சொல்லலாம். பிரபுபாதர் வந்து பெருமைப்பட, பாரதம் பெருமைப்பட வேண்டிய ஒரு சில பிரபுபாதர். ஓ, பாரத தேசம் பெருமைப்படணும். ஓ, சில பிரபுபாதர் வந்து எங்க நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாரத தேசத்துல உள்ளவங்க பெருமைப்படலாம். ஆனா நம்ம பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த பெருமைப்படுறது, கர்வப்படுறது, பொய் அகங்காரம், இதுதான் இந்த பலராமர் லீலைகள். பலராமர் லீலை வந்து பலராமர் ஆதி குரு. குரு என்ன பண்றாரு? சீடனுடைய இதயத்துக்குள்ள போய் இந்த எண்ணங்கள் எல்லாம் போக்குறாரு. முதல்ல என்னுடைய வாழ்க்கையில கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணனுடைய பிறப்பு என் இதயத்துல வரணும், கிருஷ்ணரை என் இதயத்தில் நான் எழுந்தருள பண்ணணும்னா முதல்ல பலராமருக்கு இடம் கொடுக்கும். அதான் நேற்று பேசிட்டு, பலராமருக்கு இடம் கொடுக்காம ஒரு கிருஷ்ணர் இந்த இதயத்தில் நிறுத்த முடியாது. இப்போ என் இதயத்துல ஏற்கனவே கிருஷ்ணர் இருக்க, என் இதயத்துல வந்து எல்லா ஜீவராசித்திலும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கார். சர்வச்சாலம் சன்னி விஷ்ணு மத்திர ஸ்மிருதி ஞானமோகனம் ஈஸ்வர சர்வபூதானாம் தேச அர்ஜுன திஷ்டதி. கிருஷ்ணா வந்து எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்காரு. பட் நம்மளாம் ரியலைசேஷன், நமக்கு அந்த ரியலைசேஷன் அனுபவம் இல்லை. ஏன்னா இந்த தேவையில்லாத விஷயங்களை உள்ள வச்சுட்டு இருக்கோம். தற்பெருமை, கர்வம், பொய்யங்காரம், இது போகணும்னா கிருஷ்ணரை என் இதயத்துல இருக்கிற கிருஷ்ணரை நான் உணரணும். அப்படின்னா என் இதயத்துல கிருஷ்ணரை எழுந்தருள பண்ணி அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிக்கணும்னா முதல்ல பலராமருக்கு என் இதயத்துல இறங்கணும், பலராமரை நெருங்கணும். பலராமரை நெருங்காது, பலராமரை அணுகாது சாத்தியம் இல்ல. லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளாம இது சாத்தியம் இல்ல. நித்யானந்த பிரபுவை ஏற்றுக்கொள்ளாம அது சாத்தியம் இல்ல. ஓகே, இப்ப என் முன்னாடி பலராமர் இல்ல, என் முன்னாடி லக்ஷ்மணன் இல்ல, என் முன்னாடி வந்து நித்யானந்த பிரபு இல்ல, நான் என்ன பண்றது? அவங்களுடைய பிரதிநிதியான ஆச்சாரியரை அணுகும். ஆன்மீக குருவை முதல்ல அணுகணும். ஆன்மீக குருவை அணுகி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வந்து உண்மையான தூய பக்தரை அணுகி அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்கும் போது பலராமர் மேல திருப்தி அடைவார், லக்ஷ்மணன் மேல திருப்தி அடைவார். நேற்று கேட்டாங்க, ஓகே பலராமர் எப்படி ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறது? பலராமர் எப்படி, நீங்க சொல்றீங்க பலராம பூர்ணிமா நம்ம கொண்டாடணும், பலராமர் எப்படி சந்தோஷப்படுத்துறது? பலராமர் வந்து கலியுகத்துல நித்யானந்த பிரபு வந்து, நித்யானந்த பிரபு எப்ப திருப்தி அடைகிறாரு? நித்யானந்த பிரபு வந்து வைணவர்களுக்கு சேவை பண்ணும்போது திருப்தி அடைகிறார். இதுதான் ஆன்மீக குருவுடைய அடையாளம். ஆன்மீக குருவானவர் தன்னை திருப்திப்படுத்த விரும்ப மாட்டார். யார் வந்து வைணவர்களை திருப்திப்படுத்துறாரோ அதன் மூலமா ஆன்மீக குரு திருப்தி அடைகிறார். ஆன்மீக குரு திருப்தி அடைந்து விட்டால் பலராமர் திருப்தி அடைந்து விட்டார், நித்யானந்த குரு திருப்தி அடைந்து விட்டார், லக்ஷ்மணன் திருப்தி அடைந்து விட்டார். லக்ஷ்மணன் திருப்தி அடைந்து விட்டார் என்றால் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நம்மேல் முழு திருப்தி அடைந்து விட்டார். பலராமர் திருப்தி அடைந்து விட்டார் என்றால் பகவான் கிருஷ்ணன் மேல் பூர்ணமாக திருப்தி அடைந்து விட்டார். இதுதான் பரம்பரா சிஸ்டம். இதுதான் பரம்பரை முறை, குருசீட பரம்பரை. பலராமுடைய பிரதிநிதியாக, நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதியாக ஆன்மீக குரு இருக்க ஆச்சாரியர் வந்து போறாங்க. இவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றதுனால கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு உயர்ந்து உள்ள பிறப்பு, பௌதிக கல்வி இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இவங்களை வந்து நான் வந்து சேவை பண்ணணும், இவங்களுடைய சேவகனா இருக்கணும், இவங்க சொல்ற மாதிரி நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி நான் ரொம்ப பணிவானவனா இருக்கணும். அப்படிங்கும் போது எப்படி நாரதுடைய பணிவுனால பிரம்மா திருப்தி அடைந்து அவருக்கு பகவான் கத்துக் கொடுத்த விஷயங்களை சொல்லி கொடுத்தாரோ அதே போல தத்துவதர்சி அந்த ஆன்மீக குருவானவர் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கிருஷ்ண பக்தியை நாம் தருவார். ஆன்மீக குருவானவர் கிருஷ்ண பிரேமத்துல இருக்கார், கிருஷ்ணர் மேல அன்புல இருக்கார், கிருஷ்ண பக்தி அனுபவிச்சுட்டு இருக்கார். அந்த ஆன்மீக குரு திருப்தி அடையும் போது நமக்கும் அந்த பிரேமத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் வந்து யாருக்கு நடந்தது? ஈஸ்வர பூரிக்கு நடந்தது. ஈஸ்வர பூரி வந்து மாதவேந்திர பூரியை திருப்திப்படுத்துறதுனால அவருக்கு கிருஷ்ண பிரேமம் கிடைச்சது. ஆனா ராமச்சந்திர பூரி வீண் கர்வம் கொண்டு பாருங்க போதச்சு, அது நீங்க தவிர்க்கவே முடியாது. நீங்க நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கும் போது, பகவானை லீலைகளை பத்தி படிக்கும் போது
இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளவு தவிர்க்கணுங்கிறதுக்கு உதாரணம் வந்துகிட்டே இருக்கு. ராமச்சந்திரபுரி வீண் கர்வம் கொண்டு குருக்கே உபதேசம் பண்ணார். தென் அவர் என்ன ஆனாரு, வைஷ்ணவ சமுதாயத்தை விட்டே விலகி போனார். எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சார். முதல்ல குருகிட்ட குறை கண்டுபிடிச்சார், அப்புறம் வைஷ்ணவர்கிட்ட குறை கண்டுபிடிச்சார், கடைசியில சைதன்ய மகாபிரபுகிட்டே போய் குறை கண்டுபிடிச்சார். இப்படி அவர் வைஷ்ணவ சமுதாயத்திலிருந்து விலகி போறார். ரைட். சோ இதுதான் பாடம். இந்த பொய் கர்வம், தற்பெருமை, இது இருக்கும் பட்சத்துல இந்த ரோமகிருஷ்ண சுதாக்கு ஏற்பட்ட நிலைமை தான். அவர் வியாசருடைய சீடரா இருக்கலாம், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்துல பின்பற்றக்கூடியவரா இருக்கலாம். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் நம்ம சுகதேவ் கோஸ்வாமி புகழ்றோம், ரோமகிருஷ்ணா புகழ்றது இல்லை. ஏன்னா சுகதேவ் கோஸ்வாமி வியாசருக்கு பிரியமான சீடரும் வியாசருடைய உபதேசங்களை அப்படியே பின்பற்றினார். பட் ரோமகிருஷ்ணா வீண் கர்வம் கொண்டதுனால பலராமரால் தண்டிக்கப்பட்டார். இப்படி பலராமனுடைய லீலைகள் இதைதான் நம்ம ஞாபகப்படுத்துது. நம்ம ஒவ்வொரு தடவையும் பலராம வரும்போது இதே கதைகளை படிக்கிறோம், கேட்கிறோம். இது மனசுல ஆழமா பதியணும், ஆழமா பதியணும். தூக்கத்திலிருந்து எழுப்பினா கூட எனக்கு பொய்கர்வம் இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, வீண் அகந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கு மைண்ட்ல. ஏன்னா அந்த மைண்ட் நம்ம சீட் பண்ணும். மனசு நம்ம ஏமாத்திட்டே இருக்கு. மனசு ஏமாத்தும். அல்லது மாயினுடைய சூழ்ச்சினால, மாயினுடைய கவர்ச்சினால சில நேரத்தில் நம்ம அதை மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரிப்பீட்டடா திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கும் பலராமனுடைய லீலைகள். ரேணுகாசுரா, பிரலம்பாசுரா, அதுக்கப்புறம் திவிதா கொரில்லா, அப்புறம் குருவம்சத்துக்காரங்க வீண் கர்வம் கொண்டது, அதுக்கப்புறம் இந்த ரோமகிருஷ்ண சூதா, அது ருக்மி. பாருங்க, ருக்மி பலராமர் எவ்வளவு கருணையோட பண்ணிச்சு விட சொல்லுவார் கிருஷ்ணா. அந்த அந்த லீலை இன்னும் அற்புதமானது, ருக்மிக்கு நடந்த விஷயம். சோ ருக்மி, கிருஷ்ணா ருக்மிணியை கடத்திட்டு போவாரு. ருக்மி சண்டை போடுறாரு கிருஷ்ணாட. கிருஷ்ணா அவனை கொள்ளலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ருக்மிணி திருப்தி அடைய மாட்டாங்க. என்னதான் சகோதரன் ஆயிட்டாரு. அதனால கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவனை அலங்கோலப்படுத்திடுறாரு. எப்படி அலங்கோலப்படுத்திடுவாரு, அங்கங்க முடியெல்லாம் வெட்டி விட்டுருவாரு. தலையில பாதி மொட்டை மொட்டை தலையா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கரும்புலி சம்புலி எல்லாம் குத்தி விடுற மாதிரி. அந்த மாதிரி தலைமுடிய பாதி வெட்டி, பாதி வெட்டா மீசை ஒரு பக்கம் வெட்டி விட்டு, இந்த சைட்ல உள்ள முடி இப்படி எல்லாம் கிருதாலாம் வெட்டி விட்டு அவர் அலங்கோலப்படுத்திட்டாரு. அலங்கோலப்படுத்தி ஊருக்குள்ளேயே போக முடியாத மாதிரி பண்ணிட்டாரு. பலராமருக்கு சொல்றாரு, கிருஷ்ணா நீ இப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறாரு பலராமர் சொல்றாரு, என்னதான் ருக்மி தவறு செஞ்சிருந்தாலும் அவர் ருக்மிணியோடைய சகோதரன். இதனால ருக்மிணி மனவேதனைப்படுவாங்க, நீங்க இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு கிருஷ்ணருக்கு பலராம் ரெக்கமெண்ட் பண்றாரு. ருக்மியை விட்டுருங்கிறாரு, இப்படியே விட்டுரு, அவன் போகட்டும். ருக்மிக்கு என்னாச்சுன்னா நாணக்கேடாயிடுச்சு. எப்படி இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போக முடியும்? அவன் ஊருக்குள்ளேயே போகாம கிருஷ்ணரை பழி வாங்கன்னு உட்காந்துட்டு, எந்த பலராமர் ருக்மியை மன்னிச்சு விட சொன்னாரோ அந்த பலராமரே ருக்மியை தண்டிக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்ணாரு, பலராமர் ருக்மி கூட டைஸ் விளையாடுவார், பகடை விளையாடுவார். அவ பகடை விளையாடும் போது அது ஒரு பெரிய லீலை. ஷார்ட்டா நான் சொல்றேன். பலராமர் பகடை விளையாடிட்டு இருக்கும் போது அவர் கூட காசிராஜன், ருக்மியோட ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. வேணும்னே பொய் சொல்லுவாரு, நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். பலராமர் தோத்துட்டாரு. அசுரீதி சொல்லு வானது, இல்ல பலராமர் தோக்கல, நீ பொய் சொல்ற, பலராமர் தான் ஜெயிச்சாரு. இதைய மீறி அந்த காசிராஜ் சிரிப்பாரு. பலராமர் ஓடி ஒரு அட்டி விட்டுவாரு, பன்னிரெண்டு தான் கழுடு போயிரு. அப்படி அவ்வளவுதான். ருக்மிய பலராமர் கொல்ல வேண்டியது. இது மாதிரிதான். சோ வீண் கர்வம் கொள்ளும் பொழுது, வீண் அகந்தை ஆணவம் கொள்ளும் போது பகவான் அந்த நபருக்கு தக்க பாடம் போடுற, தண்டனை கொடுக்குறேன். ஆனா கலியுகத்துல பலராமர் ரொம்ப கருமையோட நித்யானந்த குருவா வந்தாரு. இந்த கர்வம் பிடிச்ச நம்மை போல கர்வம் பிடித்த பௌதிக அடையாளம், பௌதிக செருக்கு, நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், எனக்கு பாகவதம் படிச்சா புரிஞ்சிடும் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா, நித்யானந்த குரு ஓகே பரவாயில்ல, நான் உனக்கு சைத்தன்யா அப்படி கூட்டிட்டு போறேன், நீ கொஞ்சம் பணிவாருன்னு கற்றுக் கொடுக்குறேன், நீ நாமத்தை சொல்லு, நீ பணிவாரு அப்படின்னு. நித்யானந்த பிரபு யாரு பலராமர் அவதாரம் பண்ணாரோ, யாரு பலராமரா வந்தாரோ, அண்ட சராசரங்களே அனந்த சேஷனா தலையில தாங்கிட்டு இருக்காரோ, அந்த நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, பெங்கால்ல மேற்கு வங்காளத்துக்கு ஒரு வீட்டு கதவை தட்டி அவன் காலில் போய் விழறாரு.
யாரு கால? அந்த பௌதிகவாதிங்க வீண் கர்வம் அகந்தை ஆணவம் கொண்ட காலில் போய் விழுந்து நீங்க பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. போலோ கௌர போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கரோ கிருஷ்ண சீதா. சேத்தன் சொல்லியிருக்காங்க, நீங்க அவர் நாமத்தை சொல்லுங்க, அவர் புகழ் பாடுங்க அப்படின்னு வேண்டி கேட்கிற ஒரு யாசகனை போல. யார்? ஒரு நித்யானந்த பிரபு, பலராமர். பாருங்க, நித்யானந்த பிரபு வந்து காட்சி கொடுக்கிறாரு ஒரு பக்தன் எவ்வளவு பணிவா இருக்கு. இந்த பலராமர் வந்து பணிவு இல்லாத தக்க பாடத்தை ஓட்டுறாரு, தட்டனை கொடுக்குறாரு. ஆனா அதே பலராமர் மேலும் கருணையோட வந்து கலியுகத்துல எல்லாருமே இப்ப கொடூர குணம் படைச்சவங்களா இருக்காங்களே, அப்ப நான் கொல்லணும்னா எவ்வளவு பேர் கொள்றது? எல்லாரும் திவ்யவிதாவும் பிரலம்பாசுரனும் தேனிவாசுரனுமா இருக்காங்க. பலராமர் கொல்லணும்னு நினைச்சா எல்லாரையும் கொல்லணும், நம்ம எல்லாருமே கொல்ல வேண்டியது வரும். சோ பலராமர் என்ன பண்ணாரு? இந்த தடவை கருணையும் ஆயுதமா கொண்டு வந்துட்டாரு. ஏற்கலப்பையும் விட்டுட்டு வந்துட்டார். ஏற்கலப்பையும் கதையும் விட்டுட்டு வந்துட்டார். அவர் முந்தைய யுகத்துல ஏற்கலப்பையும் கதையும் எடுத்துட்டு வந்து இந்த அசுரங்களுக்கு எல்லாம் நல்லா பாடம் போட்டுனேன். கலியுகத்துல பார்த்தாரு, நான் வந்து கதை எடுத்துட்டு போனா எல்லாரையும் அடிச்சு கொள்ள வேண்டியது வரும். ஏற்கலப்பை எடுத்துட்டு கொண்டு போனா ஒட்டுமொத்த பூமியை கொண்டு போய் எங்க போறது? சமுத்திரத்துக்கு தான் போகணும். அதனால பலராமர் பார்த்தாரு, சரி இது வேண்டாம். பகவான் வந்து சைத்தன்யரை அவதாரம் பண்றாரு, நம்ம அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும். அவருக்கு நித்யானந்தர் அவர் பகவானே கருணை ஆயுதம் எடுத்துட்டு வர்றாரு. பகவானே கருணையா அவதரிக்கிறாரு. அவரு சாரங்க வில் எடுத்துட்டு வரல. கிருஷ்ணா வந்து தன் சாரங்க வில் எடுத்துட்டு வரல. கலியுகத்துல சுதர்சனம் எடுத்துட்டு வரல. ராமரா அவதரிச்சு கோதண்டம் எடுத்துட்டு வரல. ரெண்டு கையும் உயர்த்தி அவரு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம சொல்லுங்க, இதைத்தான் ஆயுதமா கொண்டு வந்திருக்காரு. சைதன்யமாவும் கருணையை ஆயுதமா கொண்டு வந்திருக்காரு. ஹரிநாமத்தை ஆயுதமா கொண்டு வந்திருக்காரு. அதுதான் மருந்துன்னு கொண்டு வந்திருக்காரு. பவ ஔஷதி. இந்த ஜீவனுக்கான வியாதி குணமடைறதுக்கு ஹரிநாமம் தான் மருந்துன்னு கொண்டு வந்திருக்காரு. அதனால நித்யானந்த என்ன பண்ணாரு? அவரு இன்னும் ஒரு படி மேல போய் குடிகாரங்க, கொள்ளக்காரங்க, மோசமானவங்க எல்லாத்துட்டையும் போய் சொல்றாரு. பாருங்க, இதுதான் நித்யானந்தனுடைய கருணை, ஆன்மீகருடைய கருணை. பிரபுபாத வந்து எந்த பாரபட்சம் பார்க்கல. போதை வச்சு கடுமையானவங்க, பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ள நபர்கிட்ட போய், அதான் நித்யானந்தனுடைய பிரதிநிதி. நித்யானந்தனுடைய பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க? இடம் நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க. இது எந்த இடம், இவங்க தகுதி இருக்கா தகுதி இல்லையா, நோ. அதுதான் நித்யானந்த பலராம், அதுதான் ஆச்சாரியம். சோ இப்ப நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம்னா முழுக்க அது பலராமுடைய கருணை, நித்யானந்தனுடைய கருணை, ஆச்சாரியருடைய கருணை, ரூபாவுடைய கருணை, ஆன்மீகங்களுடைய கருணை. அதனால இவங்க கருணையை வாங்கிட்டு நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. பிரபா சொல்ற மாதிரி கடன் வாங்கி இறகுகளை கொண்டு கர்வம் கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஆன்மீகத்துல இருந்து கத்துக்கிட்டு நம்ம வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. நான் பாவதம் படிச்சு முடிச்சிட்டேன், நான் வந்து பக்தி சாஸ்திரம் முடிச்சிட்டேன், நான் பக்தி யோகம் முடிச்சிட்டேன், நான் பாவ ஸ்லோகத்தை காணாம தலைகீழ சொல்லுவேன். நோ. எவ்வளவு முறை படித்தாலும் பணிவு வர வேண்டும். ஹோல் ப்ரோக்ராம் என்னன்னா நம்ம வந்து பணிவான பக்தராக. ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீல பிரபுபாத். ஓகே.